ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் 22 35 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில் அது வளையுதாங்க, கைகளால் வளையுதான். சங்கீதம் 144 முதலாவது வசனத்தில் தாவீது இப்படி எழுதுகிறார்: என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என் கைகளை அவர் போருக்கு பழக்குவிக்கிறார், என் விரல்களை அவர் யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். அதன் விளைவுதான், கர்த்தர் அப்படி பழக்குவித்ததன் விளைவுதான் வெண்கல வில்லும் அவருடைய கைகளால் வளைகிறதா. ஏன் இப்படி அவர் சொல்லுகிறார்? நீங்கள் ஆரம்ப நாட்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாவீதினுடைய ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆடுகள் மேய்த்தவனாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். கொஞ்சம் ஆடுகளை, தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதான தாவீது ஒரு நாள் தன் சகோதரர்களை, யுத்தத்தில் இருக்கிற தன் சகோதரர்களை பார்க்கும்படியாய் இராணுவத்திற்கு வருகிறான். வருகிற வேளையிலே இங்கே கோலியாத் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இந்த நிந்தனையான வார்த்தைகளை கேட்டதான தாவீது ஒரே கவன் கல்லினால அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். பிரியமானவர்களே, ஆனா தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கவன் கல்லு மட்டும்தான். அதான் அவர் எழுதுறாரு, அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். நீங்க அடுத்தல பார்த்தீங்கன்னா, உடனே சவுலின் படையில ஆயுததாரியாய் அவர் சேர்க்கப்படுகிறார். ஆனா இவருக்கு ஆயுதம் பிடிக்க தெரியுமானா தெரியாது. படை வீரனா இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா யுத்தம் பண்ண தெரியாது. சேனைகளின் கர்த்தர் கூட இருந்ததுனாலதான் கோலியாத்தை ஜெயிச்சாரு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்கிறதான ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் தேவன் அவரை பழக்குவிக்க வேண்டிய ஒரு நாட்கள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற நாட்கள் எல்லாம் வனாந்தரமாகத்தான் இருந்தது. அநேக பிலிஸ்தியரை அவருக்கு விரோதமாக எழும்பு பண்ணும் பொழுதெல்லாம் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் கூட இருந்து தாவீதின் கைகளை யுத்தத்துக்கும் போருக்கும் படிப்பித்தார். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் தாவீது யுத்தத்துக்கு போகிறாரோ, எப்பெல்லாம் சத்துருக்கள் தனக்கு எதிராய் வருகிறார்களோ, அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அவர் விசாரித்து யுத்தத்துக்கு போகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எப்பெல்லாம் சத்துரு தனக்கு எதிராய் வருகிறானோ, அப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்ட தாவீது அங்கே யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்படுகிறார். முடிவில் தான் அவர் இப்படி எழுதுகிறார்: எல்லா சத்துருவுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை தான், அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். அவர் என் கைகளால வெண்கல வில்லும் வளையும்படி செய்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவரை போருக்கு பயிற்றுவித்திருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சாத்தானோடு, சத்துருவோடு, பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும். ஆனால் நாமும் யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த விசுவாச ஓட்டத்திலே அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அவை எல்லாம் நாம் ஜெயித்தவர்களாய், செய்து முடித்தவர்களாய் நாம் நிற்க வேண்டுமே. ஆனால் எபேசியர் 6 சொல்லப்பட்டதான எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் நாம் பிடித்து கொண்டவர்களாய் வாழும் பொழுதுதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, தாவீதை யுத்தத்திற்கு படிப்பித்த கர்த்தர் நம்மையும் சத்ருவை ஜெயிக்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, 40வது வசனத்தில் எப்படி எழுதுகிறார்: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அப்போ யுத்தம் செய்கிறதற்கு பயிற்றுவிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, பலத்தால் இடைகட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பலன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அதைத்தான் எபேசியர் 6 எப்படி வாசிக்கிறோம்: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும் பொழுதுதான் நிச்சயமாய் பலமுள்ளவர்களாய் நாம் மாற முடியும். அவர் நம்மை பலத்தால் இடைகட்ட முடியும். அப்பொழுது நாம் சத்துருவை ஜெயித்தவர்களாய் நிற்க முடியும். சகலத்தையும் செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட முடியும். பெரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான், என்னோட கூட சிங்காசனத்தில் வீட்டிருக்க செய்வேன், என் ஆலயத்தில் நான் தூணாக்குவேன், வெண்வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, சத்துருவை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய கைகள் போருக்கும் நம்முடைய விரல்கள் யுத்தத்துக்கும் படிப்பிக்கப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை பிடித்து கொண்டவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும். பிரியமானவர்களே, பலத்தால் இடைகட்டப்பட்டவர்களாய், ஒரு பலமுள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்பதான் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். தாவீதை ஜெயிக்க பண்ணின கர்த்தர்
கர்த்தர் நம்மையும் ஜெயிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம்னா என்ன, போர்னா என்ன தெரியாத தாவீதை கர்த்தர் பழக்குவித்தீங்க, பயிற்றுவித்தீங்க, ஜெயமுள்ளவனாய் மாற்றினீங்க, சிங்காசனத்தின் மேல் அமர பண்ணினீங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே, சத்துருவை கண்டு, தோல்வியை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு துவண்டு போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கத்தக்கதான ஒரு பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உண்மை அறிகிற அறிவிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட கர்த்தர் நீங்க பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கிருபையினால கர்த்தர் நீங்க நிரப்பி நடத்துங்க. பலத்தால் எடை கட்டுங்க. கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.